ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பூஜா. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா சாஃப்டான சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுவும் வந்துட்டு டயட் சப்பாத்தி. எண்ணெயே யூஸ் பண்ணாமல் எப்படி சாஃப்டாக செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு 4 பேருக்கு அளவான சப்பாத்தி செய்கிறோம். அதனால் வந்துட்டு ஒரு 3 கப்பு மாவு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சர்க்கரை போட்டுக்கிறோம். சர்க்கரை போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஆயிலே யூஸ் பண்ண மாட்டோம். ஆயிலே யூஸ் பண்ணாமல் எவ்வளோ சாஃப்டாக நம்ம சப்பாத்தி செய்கிறோன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இதை நல்லா கலக்கிக்கலாம். இதை நல்லா இப்போ கலக்கிக்கலாம். உப்பு சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ தேவையான அளவு வந்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அளவாக தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். அப்புறம் நம்ம மாவு போடணும், தண்ணி போடணும், மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்க மாதிரி ஆகிடும். நல்லா வந்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம நல்லா அமுத்தி பிசையணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா கைக்கே ஒட்டாத மாதிரி நல்லா அமுத்தி பிசையுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அமுத்துறமோ அப்போ தான் நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். நான் இப்போ ஒரு 5 நிமிட்ஸாக வந்துட்டு பிசைஞ்சிட்ருக்கேன். உங்களால் பிசைய முடியலன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து பிசைய சொல்லுங்க. கரெக்ட் தானே? தப்பா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நல்லா வந்துட்டு தூக்கி இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே, என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? இப்போ வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஈரம் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது துணி அப்படின்னா மேலே வந்துட்டு துணி தண்ணி தொளிச்சு வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வைங்க. ஊற வைக்கல அப்போவே செய்யணுன்னாலும் சாஃப்டாக தான் இருக்கும். நான் வந்துட்டு ஊற வைக்கிறேன் ஒரு 30 மினிட்ஸ். நல்லா ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போது உருட்டிக்கலாம். உங்களுக்கு லேயராக வரணுன்னா நல்லா வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு இப்படி பண்ணிங்கன்னா லேயராக கிடைக்கும் உங்களுக்கு. மாவு நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நடுவில் இது பண்ணி வச்சுக்கோங்க. அமுத்தி வச்சு நல்லா கையே எடுக்காமல் இப்படி ரொட்டேட் பண்ணி உருட்டுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி வரும். நீங்கள் பாருங்கள், எண்ணெயே ஊற்றாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. இதுதான் ஹெல்த்தியான சப்பாத்தி. நீங்கள் எண்ணெய்லாம் ஊற்றுனீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. இவ்வளோ சாஃப்டாக வரும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் குக் வித் ஹபி தமிழ். நீங்களும் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. தேங்க்யூ, பாய்.